ஃபோட்டோ பிடிச்சிருந்தோம் புறாவோட. இதெல்லாம் கேங் ஃபோட்டோஸு. ஒவ்வொருத்தரை பார்க்கலாம் வாங்க. இது காவியா சிஸ்டரு, இது திலீப் அவனோட அண்ணன், நான் திலீப்பு, எல்லாரும் கேங்கு, பரத், ஹர்ஷா, எல்லாரும் டிஃப்ரெண்ட்டாக ஃபோட்டோ பிடிச்சோம். நானும் ஃபோட்டோ பிடிச்சேன். இது தனுஷ்கா ஓனரோட பொண்ணு. இது காவியா எங்கள் கேங்கு. அது ரூமில் பிடிச்சது. இது மயில்புறா, அதோட ஜாலியாக என்ஜாய் பண்ணது. இது கூண்டோட தலை ஒரு ஃபோட்டோ. பர்த், ஹர்ஷா இவன் தலை மேலே வச்சுன்னு ஜாலியாக ஃபன்னியாக அப்படியே நல்லா இருக்குது வீடியோ. அப்படியே ஃபோட்டோஸ் எல்லாம் பிடிச்சின்னு அப்படியே ஜாலியாக இருந்தது. ஒவ்வொரு ஃபோட்டோஸ் மெமரிஸ் இதெல்லாம் ஆகிப்போச்சு. 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் மேலே ஆகுது. 2020 எடுத்தது இதெல்லாம் மெமரிஸாக ஒன்றும் இருக்குது. அவனுங்கெல்லாம் வளர்ந்துட்டானுங்க. ஆனால் இது இன்னும் பார்த்தானுங்கன்னா சிரிப்பாக தான் இருக்கும். நம்மளடான்ற மாரி ஒவ்வொரு ஃபோட்டோஸ் அப்படி தான் இருக்குது. நீங்களே பார்த்தாலே தெரியும். ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்பில் ஃபோட்டோ பிடிச்சின்னு பைத்தோடு ஃபோட்டோ பிடிச்சிக்கிறானுங்க. நல்லா பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது முன்னாடி என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? பாய். நீங்களாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக. ஹலோ, வெல்கம் டு டான்ஸினோ 46 யூடியூப் சேனல். என்ன டாபிக்னா புறா தான். நாங்களாம் புறாலாம் வளர்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ரூமில் வேணான்னா ஒரு 10 ஸ்பேர், அதான் 10 ஸ்பேர் இருந்தது. கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 22 24 இருந்தது. எக்ஸ்ட்ரா கூட வாங்கியிருந்தோம். ரூமில் வச்சு வளர்த்தோம். ஒரு ஹாப்பினஸ், ஜாலியாக வளர்த்தோம். அது இதுவாகிடுச்சு. அது ஒரு பெரிய பிரச்சனை. அது கூட எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் புறா பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம ஜாலியாக இருந்தது. அதோட டைம் பாஸ் போகிறதே தெரியல. எனக்கு பிடிச்ச ஒரு புறா ஒன்று இருக்கும். அதோட விளையாடி நாள் போகிறது கூட தெரியாது. அது கூட நீங்கள் பார்ப்பீங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ். செம்ம க்யூட்டாக இருக்கும். கடிக்கும், ரெக்கையில் அடிக்கும். செம்ம மெமரிஸ். அதுமாரி யாருக்குமே இருக்காது. அந்த புறாவோட நான் ஜாலியாக விளையாடுந்து. இது நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த புறா தான். செம்ம ஜாலியாக க்யூட்டாக என் கூட விளையாடும். அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. அது ஒரு இதனால நாங்கள் மறுபடியும் புறாஸ் எல்லாம் மறுபடியும் டிஸ்போஸ் பண்ணிட்டோம். ரூம்லேருந்து பாத்ரூமில் தான் எல்லா புறா வெளியில் கூண்டு கட்டாமல் ரூம்லேயே வச்சு வளர்த்தோம். ஏன்னா புது புறாங்கள எங்கன்னா வெளியில் போய்டுன்னு உள்ளே இதெல்லாம் நாங்களே கட்டின கூண்டுலேருந்தே நாங்கள் தயாரித்த கூண்டுலேயே புறாங்க எடுத்துன்னு வந்து இது பண்ணோம். ஆனால் அப்போதைக்கு முட்டை போடல. ஸ்பேரு இருந்தாலும் முட்டைன்றது போல் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு நினைக்கிறேன். வேறு இதுவில் கம்ஃபர்டபுளாக இருந்து முட்டை கூட போயிட்டு குஞ்சு கூட போயிடுச்சுது. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி அவங்களோட யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நீங்கள் எத்தனை பேரெல்லாம் புறா பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். ஏன்னா பிஜேன்னு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மாரி படத்தை பார்த்து வேறு லெவலாக இருக்கும். மாரி சினிமா பார்த்தீங்கன்னா அதில் புறா தான். அதேமாரி சிவலிங்கா படத்துலேயும் ஜுலான்னு சொல்லி அந்த படத்தை ஃபுல் ஹைலைட் காட்டுறது அந்த ஒரே ஒரு புறா மட்டும்தான். புறாக்கு இருக்கிற பண்பாடு வேறு எதுக்குமே இருக்காது. பல காலத்துலலாம் புறா வச்சு தான் தூது அமைப்பாங்க. சண்டைக்கு இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் நல்லதுக்கு சரி கெட்டதுக்கு சரி புறா வச்சு தான் இது அனுப்பாங்க. அவ்வளோ பெரிய போருக்கு புறா தான் மெயின். இப்படியாப்பட்ட புறாங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது நான் வேலை செய்கிற இடத்துல மெது மேலே. இது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 2021 வேறு லெவலு. இதுக்கெல்லாம் நாங்கள் இது நெமலி புறான்னு வாங்குவோம். முன்னாடி இப்படி வச்சுன்னு இருக்கோம். நெமலி புறான்னு வாங்குவோம். இது ஒரு ஸ்பேர் வாங்கி வளர்த்தோம்னா இதுவும் நல்லா இருந்தது பார்க்க. குடம் மாரி வேறு லெவலு. இது பாத்ரூமில் தீனி வச்சு வளர்த்துன்னு இருந்தோம். நீங்கள் அது தப்பாக நினைக்காதீங்க, புரியுதா? எங்களோட சுச்சுவேஷன் அதுமாரி அதுக்கேற்ற மாதிரி வச்சு இது பண்ணின்னு இருந்தோம். இதெல்லாம் கூண்டு ரெடி பண்ணது. ஃப்ரிட்ஜு டோர் பேக் சைடில் வல்ல மாரி இருக்கும். அது எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம். வீடியோ ரெக்கார்டிங் அப்படியே ஃபோட்டோ வச்சு
இது புறாக்கான கூண்டை செட்டப் பண்ணி அதில் புறா விட்டு வேறு லெவலில் இருந்தது. ஆனால் முட்டை வைக்கவே இல்லை. என்னடா ஏதுடா இத்தனை புறா இந்த விட ஒரு முட்டை கூட வைக்க மாட்டேங்குதுன்னு யோசனை. ஆனாலும் ஒரே பாதியாக இருந்தது. அதுக்கப்புறம் இது மாற்றி கட்டில் ரீப்பரில் வச்சு புறா ஆப்பிள் பாக்ஸில் வச்ச பிறகு முட்டை வச்சது. அது கேமரா மேலே வச்சு ஃப்ளாஷ் லைட்டில் பார்த்தாக்கா கருவு இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்து முட்டை 2-3 முட்டை நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு முட்டையிலேருந்து குஞ்சு வந்தது. அப்புறம் செக் பண்ணும்போது பார்த்தாக்கா இதுதான் ஸ்கேன் போட்டு பார்த்தாக்கா கருவு இருந்தது. கருவுலேருந்து குட்டி நல்லா இருந்தது. இதோட குட்டி தான் அது. பீஜன் ஒரு குட்டி போட்டு எடுத்து கையில் பார்க்கறதுக்குள்ள ஒரு வேறு லெவல் ஃபீலிங்ஸு. மறக்க முடியாத அம்சம் இருந்தது. அது சொல்லவே முடியாது. புறாவை குளிக்க வச்சு கூண்டில் போட்டு வெயிலில் கட்டிக்கிறோம். இது குளிக்க வைக்கலன்னா ஒரு பேட் ஸ்மெல்லாக இருக்கும். இது திருத்தணியில் வாங்கின புறா கூண்டுலேருந்து. நீங்கள் வேணால் அந்த கார்னரில் விற்கிறாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள்.